குடும்பத்தை ஒழுங்கா பாத்துக்க தெரியல, இவருக்கு ஓட்டு போடணுமா, அரசியல்ல உச்சத்துல வந்துருவாரு கண்டிப்பா அப்படிங்கறனால ஏதாவது அவர் ஒரு பேரை விஷயத்தை கொண்டு கெடுக்கிறது. வரணும். இன்னைக்கு அதை மூவ் பண்ணி வெளியே கொண்டு வராங்க. இன்னும் வழக்கு நீங்க நடந்த மாதிரி. இதை கொண்டு வந்தது யாராக இருக்கும் சார்? இந்த வழக்கானது இன்று தாக்கல் செய்யல. கடந்த டிசம்பர் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதியே அந்த வழக்கை வந்து செங்கல்பட்டு நீதிமன்றம் தாக்கல் செஞ்சுட்டாங்க. அதுக்கு வந்து இப்போ ஒரு டிவோர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்கன்னா, அந்த ஃபைல் பண்ணவங்கள வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை கூட்டு பேச கமிட்டி ஒன்று இருக்கும். அவங்களுக்குள்ள வந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, சேர்ந்து வாழ்றதுக்கான வழிகள் இருக்கான்னு சொல்லி பார்க்கறத கவுன்சிலிங் போடுவாங்க. இவங்களுக்கு ஆமா, கொடுத்திருப்பாங்களா? அந்த மாதிரி கவுன்சிலிங் போட்ட டேட் இன்னைக்கு போடல. ம். பிப்ரவரி 24ஆம் தேதி, இன்னைக்கு 27. ஆமா. ஒரு 3 நாட்கள் முடிய போயிருச்சு. இந்த விஷயத்தை எல்லாமே ஸ்மெல் பண்ணி இன்னைக்கு அதை மூவ் பண்ணி வெளியே கொண்டு வராங்க. இன்னும் வழக்கு நீங்க நடந்த மாதிரி. இதை கொண்டு வந்தது யாராக இருக்கும் சார்? சோசியல் மீடியாவில் கொண்டு வராங்க. இப்போ இருக்கிற கட்சிகள், அவருக்கு எதிராக இருக்க கட்சிகள் வந்து இவருடைய நட்பேரை வந்து கலங்கப்படுத்தலான்ற ஒரு எண்ணத்துல கூட கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா? அரசியல்ல உச்சத்துல வந்துருவாரு கண்டிப்பா அப்படிங்கறனால ஏதாவது அவர் ஒரு பேரை விஷயத்தை கொண்டு கெடுக்கிறது. வரணும். இப்போ பார்த்தா குடும்ப ரீதியா இருக்க மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு குடும்பத்தை ஒழுங்கா பாத்துக்க தெரியல, இவருக்கு ஓட்டு போடணுமா என்ற ஒரு மனநிலையில கொண்டு போகலாம். இது ஒரு அரசியல் ரீதியான விஷயமா கொண்டு போகலாம். ஏன்னா ஒரு பர்சனல் லைஃபையும் அரசியலையும் ஒப்பிடக்கூடாது. ஏன்னா அவங்கவுங்கள குடும்பத்துக்குள்ள என்ன நடக்குதுன்ற விஷயத்த கதவு ஒரு வீட்டு கதவு திறந்த பார்த்தா தெரியும். அந்த கதவுக்கு உள்ள போனப்பறம் நான் நல்ல ஸ்மெல் வருதா இல்ல நாரி போயிருக்கான்னு உள்ள போனப்பறமா தெரியும். கண்டிப்பா. வெளியே இருந்து பார்க்கும்போது எல்லாம் சந்தோஷமா நல்ல குடும்பமா இருப்பாங்க. ஒரு சிலர் பேசாம இருப்பாங்க. கருத்து வேறுபாடுகள் இருக்கும். எல்லா குடும்பமும் நல்லபடியா வாழ்ந்துறாங்க சொல்ல முடியாது இல்லையா? எல்லாம் பர்சனல் லைஃப்குள்ள முதல்ல நம்ம போயக்கூடாது. அவங்களுடைய விஷயங்கள், தனிப்பட்ட விஷயங்களை வந்து யாரும் முதல்ல பொது வெளியில பேசக்கூடாது. இந்த வழக்கானது டிசம்பர்ல 3ஆம் தேதி டிசம்பர் 2025 ஃபைல் பண்ணியிருக்காங்க அவங்க. இந்த பிரச்சனைகள் வந்து 2021க்கு முன்னாடி தெரிய வந்து ஒரு ஒரு நடிகர் விஜய் அவர்களுடைய மனைவி 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் அவங்க யூகே போயிட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க யூகேல தான் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு சிங்கள பெண். காதல் திருமணம் தான் 1998ல நடக்குது. அவங்களுடைய அந்த பெட்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய திருமணமானது 10ஆம் தேதி ஜூலை மாதம் 1998லயே ஆச்சு. யூகேல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அது ஃபாலோ பை பண்ணி தான் 25 ஆகஸ்ட் 1999 இந்து முறைப்படி இங்க சென்னையில் நடந்தது அப்படின்றாங்க. அப்போ ஏற்கனவே மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா 1 இயர் கழிச்சு தான் இவங்க இங்கே சென்னையில் வந்து மேரேஜ் பண்ணாங்க. அது இல்லாமல் இந்த பெட்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் தான் அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க நம்ம செங்கல்பட்டு நீதிமன்றத்தில். இந்த வழக்கில் இது பேசி முடிஞ்சதுக்கு அப்புறமா, அதாவது கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வராதம ஏப்ரல் 20ஆம் தேதி இவர் நடிகர் மற்றும் தாவேக தலைவர் விஜய் வந்து செங்கல்பட்டு இந்த குடும்ப நல நீதிமன்றத்தில் வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்டு போடுறாங்க. கவுன்சிலிங் வந்து அவர் அப்பியர் ஆகணும்னு சொல்லிட்டு. அதுலேயும் மனதில் கேட்டிருக்காங்கன்னா, எனக்கும் என் கணவருக்குள்ள இருக்கிற விஷயங்கள் அது வந்து வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன்னா என்னோட குடும்பத்தையும் என்னுடைய குழந்தைகளையும் பாதிக்கப்படும். இன் கேமரா ப்ரொசீடிங்காக நடத்துங்க. இன் கேமரா ப்ரொசீடிங்னா கதவுகள்லாம் அடைக்கப்படும், கேமரா மட்டும் இருக்கும், நீதிபதி இருப்பாங்க. ஒரு விஜய் ஒரு தரப்பில் இருக்க வழக்கறிஞர் மற்றும் சங்கீதா அவர்கள் தரப்பான வழக்கறிஞர்கள் இவங்க மட்டும் தான் இருப்பாங்க. மற்ற மாதிரி கோர்ட் ஸ்டாஃப்ஸ், மற்றவரை யாரும் உள்ள அலோடு கிடையாது.